திமுக ஆளே இல்லாத பொட்டல் கிரவுண்டில் கம்பு சுற்றுறது தான் அவங்க வல்லவர்கள். சட்டமன்றத்தில் உட்காந்தாக்கா எதிர்கட்சியை பேச வருது கிடையாது, மைக் ஆஃப் பண்ணுறது, இன்றைக்கி வந்து சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் கம்பு சுற்றுறது, இதைத்தான் அவங்க செய்கிறாங்க. பிஜேபின்னு சொல்லி ஒரு ஏதாவது அதுக்கு எதிர்ப்பு குரல் தெரிவிக்கலான்னு பேச ஆரம்பிச்சிட்டாலே மைக் ஆஃப் பண்ணுறது, பதறது, பதுங்கிறது, பம்புறது, இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்கன்னா எந்த பயம் இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் வெளியில் என்ன விட்டுறாங்க. பிஜேபி நாங்கள் அழிச்சிருவோம், கிழிச்சிருவோம், உடச்சிருவோம், அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம். அப்போது இவர்களுக்கு இந்த திராணியே கிடையாது. இவர்கள் எப்படி உண்மையான ஒரு விஷயத்தை உள்ளே செய்கிறாங்கன்றது நீங்கள் ஒவ்வொரு கூட்டணி கட்சியில் இருக்கிற நபர்களும் வெளியில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பொழுது இவர்களுடைய திமுகவுடைய முகத்திரை கிழிந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா கலைஞரை புகழ்வது ஓகே, அவங்களுடைய மரபு சரி. அதுக்கப்புறம் ஒரு முதல்வன்ற முறையில் ஸ்டாலினை புகழலாம். அரசியலுக்கு இப்போ தான் புதுசாக என்ட்ரி கொடுத்த உதயநிதிக்கு என்ன பெரிய ஒரு அனுபவம் இருக்குது. அவர் வந்து ஓடி ஓடி எங்கெல்லாம் விளையாண்டுருக்காரு நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி வந்து விளையாட்டுத்துறையில் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம். அவருக்கு வந்து புகழாரம் சூட்டுறீங்கனாக்கா அப்போ இந்த கட்சி எதை நோக்கி நகருதுன்றதை மிச்சவங்களாம் எப்படி வேணாலும் கேட்டு போட்டோம். ஆனால் எனக்கு நல்லா தெரியுது கட்சி எதை நோக்கி, சுடுகாட்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. வாழ்க உதயநிதி ஸ்டாலின், வருங்காலம் எங்கள் உதயநிதி. வாழ்க உதயா. வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். உங்களுக்காக ராசா வந்து எவ்வளோ வேலை செஞ்சு கொடுத்தாரு, 2Gலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோலாம் சம்பாதிச்சு கொடுத்து கடைசியில் ராசா வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் நிர்கதியை விட்டீங்க. ராசாவும் ஸ்டாலினையோ யாரையும் கொடுத்து புகழவே இல்லை. அப்போ உள்ளுக்குள் ஒரு பக்கம் புகைச்சல், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வைத்தெரிச்சல், இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு உதயநிதி நீங்கள் புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்கனாக்கா அதுதான் சொல்கிறேன்ல, பெரிய குழியாக தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க திமுகவிற்கு. கடைசி வரைக்கும் விடுதலை சிறுத்தையில் ஓரம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. இந்த நகர்வு எதை நோக்கி விடுதலை சிறுத்தை இன்றைக்கி நகர்ந்துருக்குன்னு தெரியுங்களா? ஏற்கனவே விஜயோடு ஒரு கட்ட பேச்சுவார்த்தை முடிச்சிட்டாங்க. அண்ணன் திருமாவளவன் சீமானும் பேசிகிட்டு இருக்காரு. விஜய்க்கு வந்து சீமான்கிட்ட 2 கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. இந்த பக்கம் திருமாவளவனோட ஒரு கட்ட பேச்சுவார்த்தை நிறைவேறிஞ்சிருக்கு. இவர்கள்லாம் கூட்டணி வைப்பதற்கான ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது எதோடைய நகர்வாக நான் சொல்லிட்டு வரேனாக்கா, இன்றைக்கு விஜய் வந்து ராகுல் காந்தி வாழ்த்து சொல்லியிருக்காரு. இதை தாண்டி விஜயோடைய மாநாடுக்கு ராகுலை அழைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. நிறைய கேள்விகள் அவர்களிடையே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். இன்னைக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து இந்த கூட்டத்தொடரில் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க சட்டமன்றத்தில். இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி பயந்துக்கிட்டு மைக் ஆஃப் பண்ணுவானுங்க. மைக்கை தொடர்ந்து ஆஃப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை குறித்து வெளியில் சொன்னோடனே தொடர்ந்து மைக் ஆஃப் தான் வெளியே சொல்கிறாங்க. இப்போ சஸ்பெண்ட் பண்ணி வெளியே தூக்கிட்டு போய் வச்சிடலாம் அப்படின்ட்டு. திமுக ஆளே இல்லாத பொட்டல் கிரவுண்டில் கம்பு சுற்றுறது தான் அவங்க வல்லவர்கள். புரியுதுங்களா? நான் ஏற்கனவே திமுக வந்து இப்போ சொன்னாங்க கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிரியே இல்லைன்ட்டு. இப்போ தெரிஞ்சா எப்படின்ட்டு இவங்க சுடுகாட்டில் நிற்க வேண்டியது எதிரியா? இவங்க சுடுகாட்டில் நிற்பாங்க தம்பி. எதிரியே இருக்காது போனோம் தான் தெரியும். இந்த பக்கம் சட்டமன்றத்தில் உட்காந்தாக்கா எதிர்கட்சியை பேச வருது கிடையாது, மைக் ஆஃப் பண்ணுறது, இன்றைக்கி வந்து சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் கம்பு சுற்றுறது, இதைத்தான் அவங்க செய்கிறாங்க. ஏன் உங்களால் வந்து தர்க்க ரீதியாக வந்து அவங்கள ஜெயிச்சு அவங்க மக்கள் பிரச்சனை பேசும்போது அதுக்கு பதில் சொல்கிறது உங்களுக்கு துப்பு இல்லை? இன்றைக்கி அண்ணன் வேல்முருகன் இருக்கார்ல, தமிழக வாழ் உரிமை கட்சி, அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. உள்ளே இருந்து வெளியில் வந்த உடனே, சட்டமன்றத்துலேருந்து வெளியில் வந்த உடனே பாசிச பாஜக அப்படின்னு பேச ஆரம்பித்தாலே மைக் ஆஃப் பண்ணிடுறாங்களாம். யார்? அப்பாவு சபாநாயகர் வந்து மைக் ஆஃப் பண்ணிடுறாரா. கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, அடியில் எல்லா பேரும் அக்கீஸ் போடுறீங்களான்னு செக் பண்ணணும். பிஜேபின்னு சொல்லி ஒரு ஏதாவது அதுக்கு எதிர்ப்பு குரல் தெரிவிக்கலான்னு பேச ஆரம்பிச்சிட்டாலே மைக் ஆஃப் பண்ணுறது, பதறது, பதுங்கிறது, பம்புறது, இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்கன்னா எந்த பயம் இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் வெளியில் என்ன விட்டுறாங்க. பிஜேபி நாங்கள் அழிச்சிருவோம், கிழிச்சிருவோம், உடச்சிருவோம், அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம். அப்போது இவர்களுக்கு இந்த திராணியே கிடையாது. இவர்கள் எப்படி உண்மையான ஒரு விஷயத்தை உள்ளே செய்கிறாங்கன்றது நீங்கள் ஒவ்வொரு கூட்டணி கட்சியில் இருக்கிற நபர்களும் வெளியில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பொழுது இவர்களுடைய திமுகவுடைய முகத்திரை கிழிந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா திமுக தலை மீது தொங்கக்கூடிய கத்தி ஜாஃபர் சாதிக். வலது பக்கம் தொங்குறது 2G, இடது பக்கம் தொங்குறது வந்து அது பல நபர் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க இடது பக்கத்தில். நீங்கள் வந்து அம்மாக்கு 1000 பொண்ணுக்கு 1000 பேசின துரைமுகனுடைய மண் வழக்காக இருக்கட்டும், பொன்முடியோட வழக்காக இருக்கட்டும், KKSR வழக்காக இருக்கட்டும், அக்கா கீதா ஜீவன் முட்டைக்கலாம் இப்படி வழக்கத்தை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ஏன்னா அந்த வழக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் பொழுது என்ன செய்வதுன்னு தெரியாமல் ஆளாளுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி செட் பண்ணி இப்போவே தனித்தனியாக பிஜேபி பேச்சுவார்த்தை நடத்தி வச்சுக்கிறானுங்க. ஐயா நாளைக்கு ஏதாவது ஒன்றுன்னா சொல்லுங்கள், டப்புன்னு அந்த பக்கம் வந்துடும், எங்களை விட்டுருங்கன்றது தான். அப்போ திமுகவுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும்? 2 காலம் தான். இனிமேட்டு திமுக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரலான்னு நினச்சாக்கா வாய்ப்பே கிடையாது. இனிமேட்டு இவர்கள் செய்த ஊழல், கனிம வள திருடத்தை எடுத்து ஒருத்தரை உள்ளே வச்சு கும்புறு காய்ச்ச போகிற வேலையைத்தான் அடுத்த ஒரு 3 மாதம் கழித்து தொடங்குவதற்கான எல்லா முன்னெடுப்பும் செய்ய போகிறாங்க. அண்மையில் எனக்கு கிடைச்ச இன்னொரு தகவல்னு சொல்கிறேன். இன்னொரு 10
10லேருந்து 15 நாள் கழித்து அண்ணாமலை வந்து ஒரு 10லேருந்து 15 நாள் பயணமாக டெல்லி செய்கிறார். எதுக்கு நினைக்கிறீங்க? எதுக்கு நீங்கள் தான் சொல்லணும். ஆட்சி காப்படிக்கிறதுக்கான வேலையை பார்க்க. ஸோ அதுக்கான முன்னெடுப்பை செய்வதற்கான எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காரு. ஸோ எனக்கு என்னப்பா, நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன்னு வச்சுக்கலேன், நீ லவ் பண்ண என்ன, நான் லவ் பண்ண என்ன, எனக்கு மொத்தத்தில் இந்த குடும்பம் நாசமாக போகணும் அப்படின்ற மாதிரி யார் திமுக அடித்தாலும் சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மொத்தத்தில் திமுக இங்கேருந்து அப்புறப்படுத்தப்பட்டால் தான் மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும். அதை தான் நான் எதிர்பார்த்தேன். நேற்று பாராளுமன்றத்தில் பதவியேற்பு விழா வந்து நடந்திருக்கு. நிறைய எம்பிக்கள், அதாவது திமுகவை சேர்ந்த நிறைய எம்பிக்கள் வந்து உதயநிதி அவர்கள் வந்து புகழ்ந்து பேசியிருக்காங்க. இந்த புகழாரம் சுட்டுவதற்கு உண்டான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தர் தூக்குறாங்கனாலே முடிய போகிறாங்கன்னு அர்த்தம். யார் தூக்குறாங்க? யாரை இப்போ தூக்குனாங்க? அங்கே வச்சு சம்பந்தமே இல்லாமல் உதயநிதி வாழ்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அப்போ 40 எம்பியும் வடை சாப்பிட போல நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கன்னு ஸ்டாலின் சொன்னாரா? அடுத்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கன்ட்டு தன் மகனை புகழ சொல்லி ட்ரைனிங் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு புகைச்சல் ஏற்பட்டு, ஸ்டாலின் தான். ஆனால் அதில் ஒரு புகைச்சல் ஏற்பட்டுருக்குல்ல. மகனை மட்டுமே புகழ்வாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்த இடத்துல 2 பேர், நல்லா யோசிச்சிங்க தம்பி. நீங்கள் கலைஞரை புகழ்வது ஓகே, அவங்களுடைய மரபு சரி. அதுக்கப்புறம் ஒரு முதல்வன்ற முறையில் ஸ்டாலினை புகழலாம். அரசியலுக்கு இப்போ தான் புதுசாக என்ட்ரி கொடுத்த உதயநிதிக்கு என்ன பெரிய ஒரு அனுபவம் இருக்குது? அவர் வந்து ஓடி ஓடி எங்கெல்லாம் விளையாண்டுருக்காருன்னு நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி வந்து விளையாட்டுத்துறையில் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம். அவருக்கு வந்து புகழாரம் சூட்டுறீங்கனாக்கா அப்போ இந்த கட்சி எதை நோக்கி நகருதுன்றத மிச்சவங்களாம் எப்படி வேணாலும் கேட்டு போட்டோம். ஆனால் எனக்கு நல்லா தெரியுது கட்சி எதை நோக்கி, சுடுகாட்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உதயநிதி விரும்புகிறாருன்னு நினைக்கிறீங்களா? உதயநிதி விரும்புறதுனால தான் அங்கே புகழாரம் நடக்குது. ஒரு பக்கம் சட்டமன்றத்தில் அன்பில் மகேஷ் புகழ்றாரு உட்காந்து, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இது சட்டமன்றம், அதை விட்டுரும். பாராளுமன்றம் இல்லை, சட்டமன்றத்திலையும் புகழ்றாங்க. இல்லை, சட்டமன்றத்தில் இங்கிட்டு ஒரு பக்கம் புகழாரம், அந்த பக்கம் புகழும் பொழுது நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை கவனிங்க. புகழோடு சேர்த்து புகைச்சல் என்ன வந்திருக்குனாக்கா, உதயநிதியை 2 பேர் 3 பேர் புகழ்கிறாங்க. சம்பந்தமே இல்லாமல் ஏவா வேலு 2 பேர் புகழ்ந்தானுங்க. புரியுதுங்களா? இப்போ ஏவா வேலு என்னவா இருக்கிறாரு? அவரை கொண்டு போய் நீ இப்போ எதுக்காக புகழ்றீங்க? ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதாவது ஏவா வேலு வாழ்க 2 கோச்சரம், அதுக்கப்புறம் KKSSR வாழ்க, அந்த கோஷம் வந்திருக்கு. கனிமொழி வாழ்க, இப்படி ஒரு கோஷம் வந்துச்சு. டேய் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் நாடாளுமன்றத்தில் போயிட்டு உட்காந்து KKSSR வாழ்க, கனிமொழி வாழ்க, ஏவாவேலு வாழ்க. அந்த ஏவாவேலு தான் சொன்னார் விவசாய நிலங்களை பிடிங்கிட்டதுக்கப்புறம் அந்த அவர் தான் ரொம்ப பெரிய இது அழகாக சொன்னார். எனக்கு வேணாம் சரி. அவர் தான் என்ன சொன்னார்னாக்கா, பூமியில் வந்து விவசாய நிலத்தில் பில்டிங்கை கட்டாமல் வானத்தில் கட்ட முடியும்னு கேட்ட அதி புத்திசாலி மேதாவி தான் அவர். அவரை கொண்டு போய் புகழ்றீங்கனாக்கா அந்த புகைச்சல் எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? அப்போது உதயநிதி தான் அடுத்த பெரிய தலைவர் வரப்போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்க இடத்துல ஸ்டாலின் தலைமை பொறுப்புலேருந்து இறங்கிட்டார்னா உதயநிதியோட சோழி முடிஞ்சு. ஏன்னா இப்போவே எத்தனை பேர் உருவாகிட்டு இருக்காங்க தெரியுதுங்களா உங்களுக்கு? கனிமொழி ஒரு பக்கம், KKSSR ஒரு பக்கம், இந்த பக்கம் வந்து ஏவாவேலு ஒரு பக்கம். இதெல்லாம் ஹைலைட்டான ஒரு விஷயம். TR பாலு போன முறை நாடாளுமன்றம் போயிட்டு அவர் வந்தார். வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்திருந்தார். ஸ்பெயினுக்கு போயிட்டு அந்த முதலீடுக்காக போயிட்டு வந்த பொழுது TR பாலு ஸ்டாலின் கையை பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு. பார்த்தீங்களா? கமலஹாசன் தான் வழக்கமாக ஆம்பளை இருந்தாலும் முத்தம் கொடுப்பான், பொம்பளை இருந்தாலும் முத்தம் கொடுக்குறது. TR பாலு வந்து ஸ்டாலின் கையை பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு அவர் ஸ்டாலினை குறித்து ஒரு வார்த்தை பேசலை பதவியேற்கும் பொழுது. எவ்வளோ பெரிய வைத்தறிச்சல் இருக்காங்க தெரியுமா? ஏன்னா அவர் வகித்திருந்த பொறுப்பு கனிமொழிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த புகைச்சல் ராசா, உங்களுக்காக ராசா வந்து எவ்வளோ வேலை செஞ்சு கொடுத்தாரு. 2Gலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோலாம் சம்பாரித்து கொடுத்து கடைசியில் ராசா வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரை நிர்கதியாக விட்டீங்க. ராசாவும் ஸ்டாலினையோ யாரையும் கொடுத்து புகழவே இல்லை. அப்போ உள்ளுக்குள் ஒரு பக்கம் புகைச்சல், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வைத்தெரிச்சல், இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு உதயநிதி நீங்கள் புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்கனாக்கா அதுதான் சொல்கிறேன்ல, பெரிய குழியாக தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க திமுகவிற்கு. யார் முதல்ல உள்ளதல்றதுன்னு ஒரு பெரிய போட்டி போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு முதல்ல அவர் உள்ளே போய் விழுக போகிறது உதயநிதி தான் விழுவார். அவரை புகழ்றவரே போய் குழியில் விடுவார் அப்படிங்கிறது வந்து மாற்று கருத்து அந்த மாதிரி எதுவும் இருக்குமா என்ன? இல்லை தம்பி, நீங்கள் வழக்கமாக யோசிச்சு பாருங்கள். உதயநிதியை புகழ ஆரம்பிச்சிட்டாங்கனாலே இங்கே புகழ்றது வேறு, அங்கே புகழ்றது வேறு. அதே இடத்துல வெறும் உதயநிதி மட்டும் புகழ்ந்துருந்தால் பிரச்சனையே கிடையாது. புரியுதா? ஏன்னா இவனுங்கெல்லாம் வந்து 200 ரூபாய்க்காக எந்த எல்லைக்கும் போவாங்கன்னு நமக்கு தெரியும். அவங்க இலக்கே 200 ரூபா தம்பி, அதை தாண்டி மக்களோ ஆட்சியோலாம் அவங்க இலக்கு கிடையாது. அப்படின்னும் பொழுது அந்த 200 ரூபாய்க்கு வந்து பெறப்பட்டது 200 ரூபான்னு சொல்லி பேடிஎம்மில் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு கொடுத்தாச்சு புகழ்ந்துட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல KKSSR புகழ்றது, கனிமொழியை புகழ்றது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஏவாவேலுவை புகழ்றது, இதை தாண்டி வந்து வழக்கமாக புகழாரம் பாடிய 3-4 பேர் மௌனமாக இருந்தது. TR பாலு, ராஜாலாம். அப்போ இவங்களுடைய கணக்கு என்ன மாதிரி நகர்ந்து போயிட்டு இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ரெண்டாவது, இவர்கள் தலைமையில் சில கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு. எந்த கத்தி? 2G கத்தி. 2G கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு. உன்னை தூக்கிடுவோன்னு சொன்னதுக்கப்புறம் யாரையுமே புகழல ராஜா. புரியுதுங்களா? நம்மளால தெரியும் TR பாலு
அவர் எவ்வளோ வழக்கில் சிக்கியிருக்காருன்ட்டு போன வாட்டியே பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசுன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாலும் மத்திய அரசுன்னு பேசின மாதிரி ஒரு பம்மாத்து வேலை காமிச்சாரு. இன்றைக்கி வந்து திமுக புகழவே இல்லை. இவர் எந்த பக்கம் ஷிஃப்ட் அடிக்கலான்னு சொல்லி ரெடியாக இருக்கிறன்றதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போது ஆக மொத்தம் திமுக ஆட்டங்கன்று இருக்குது. ஆனால் அது தெரியாமல் இங்கே உட்காந்துக்கிட்டு எல்லா மக்களையும் கொண்டுக்கிட்டு இந்த கலாச்சார மரணம் நடந்தபோது இது வரைக்கும் முதல்வர் போல இல்லை. நீங்கள் அந்த மரணத்தில் 21 பேர் இறந்த ஒரே இடத்துல வச்சு பிணத்தை எரிவூட்டுவதற்கு போது மழை வந்தது, கவனிச்சிங்களா? வானம் கூட அழுதுச்சு தம்பி. அந்த பிணத்தை எரிய விடாமல் நிப்பாட்டியது இறுதி சடங்கின் போதாவது முதல்வர் வந்து விடுவாரான்னு பார்க்கறதுக்கு. கடைசி வரைக்கும் வரவே இல்லை. கருணையே இல்லாமல் இவர் தாய் உள்ளம் கொண்ட முதல்வன்றாங்க. காய்ச்சறது இவங்களே, கொடுக்க வைக்கிறது இவங்களே கொள்வது இவங்களே, சஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு மக்கள் குற்றச்சாட்டு, எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது திமுக இதை பற்றி எந்த கவலையும் படாத பொழுது இந்த புகழாரம் தான் நாளைக்கு அவங்களுக்கு அடிக்க போகிற சாவுமணியாக எனக்கு தெரியுது. வழக்கமாக ஒரு ஸ்பீச் ஒன்று இருக்கும். அதிமுக வந்து இந்த ஒரு 3 ஆண்டுகளில் வந்து வலிமையான ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படலை அப்படிங்கிற ஒரு ஸ்பீச் வந்து தொடர்ச்சியாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நாங்கள் தான் எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பாஜகவும் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. இந்த கள்ளச்சாராயம் விவகாரத்தை வந்து அதிமுக வந்து ரொம்ப பயன்படுத்திக்கிச்சோ அப்படின்னு நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கள்ளச்சாராயத்தை வழக்கமாக திமுக தான் பயன்படுத்தும். கள்ளச்சாராயம் விவகாரத்தை அதுதான் சொல்கிறேன். கள்ளச்சாராயத்தை திமுக பயன்படுத்தும். கள்ளச்சாராயம் விவகாரத்தை வந்து எல்லா கட்சியும் பயன்படுத்தியிருக்கு. அது எப்படின்னாக்கா, மனசாட்சி உள்ள, மனிதநேயம் மிக்க உள்ள எல்லா நபர்களும் அந்த இடத்திற்கு சென்றார்கள். சக மனுஷன் இறந்து கிடந்திருக்கான் அந்த ஆட்சியில்னு சொல்லிட்டு முதல் முறையாக முதல்வராக இருக்கிறோன்ற நினைப்போடையே எடப்பாடி ஓடினார். புரிஞ்சுங்களா? இன்றைக்கி அவர் ஆட்சியில்னாலும் முதல்ல போய் நின்னார். நீங்கள் இதில் இவ்வளோ ஒரு விஷயம் இப்படி நகர்ந்து போயிட்டு இருக்கும் பொழுது முதல்வர் எதையுமே செய்யாமல் இருக்கிறார். இன்றைக்கி அதிமுக அதை ஒரு கையில் எடுத்து அதில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க. பிஜேபி அதை கையில் எடுத்தாங்க. தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க. ஒரு எதிர்வினை ஆற்று. காங்கிரஸ் இன்னும் ஏன் செய்யலை? ஏன்னா அது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமா எடுத்து எதுவுமே செய்யலையே. அதுதான் காமராஜர் ஆட்சியை கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அது பத்தலையா அவங்களுக்கு? இதுக்கு மேலே என்ன செய்யணும்? முட்டை அவ்வளோதான் தம்பி கொடுக்க முடியும். பெறப்பட்ட 200 ரூபாய்க்கு அவ்வளோதான் பேச முடியுன்ற மாதிரி தான் சில தலைவர்கள் இருக்கிறாங்க. அது காங்கிரஸ் மட்டும் கிடையாது, பல தலைவர்கள். இதில் நம்ம பெரிதும் பேச வேண்டியது யார் தெரியுங்களா? அண்ணன் திருமாவளவன். கூட இருந்தே அடிச்சார் பாருங்க, அடி. அதாவது இது வரைக்கும் வந்து திருமாவளவனை தொடர்ச்சியாக அடிப்பது தான் திமுகவுடைய வரலாறு. எவ்வளோ பெரிய மாநாடு போட்டாலும் 2 சீட்டு தான் கொடுக்குறது, எவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் 2 சீட்டு தான் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் விடுதலை சிறுத்தைகளை ஓரம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. இந்த நகர்வு எதை நோக்கி விடுதலை சிறுத்தை இன்றைக்கி நகர்ந்துருக்குன்னு தெரியுங்களா? ஏற்கனவே விஜயோடு ஒரு கட்ட பேச்சுவார்த்தையை முடிச்சிட்டாங்க. யார்? அண்ணன் திருமாவளவன். சீமான்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் திருமாவளவன் ஒரு ஷாக்கு இதை சொல்கிறீங்க. இல்லை தம்பி, சீமானும் பேசிகிட்டு இருக்காரு. விஜய் வந்து சீமான்கிட்ட 2 கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. இந்த பக்கம் திருமாவளவனோட ஒரு கட்ட பேச்சுவார்த்தை நிறைவேறிஞ்சிருக்கு. இவர்கள் எல்லாம் கூட்டணி வைப்பதற்கான ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க 26ல். இதை தாண்டி செல்வ பெருந்தகை சொன்ன இன்னொரு வார்த்தையும் கவனிங்க. விஜய் அவர்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் போனார், நீங்கள் பார்த்தீங்கல்ல ஹாஸ்பிட்டலுக்கு. நீங்கள் எல்லா கட்சி தலைவரும் வந்தபொழுது 5000 பேர் தான் இருந்தாங்க. விஜய் வந்தபோது 5 லட்சம் பேர் இருந்தான். 5 லட்சம் பேரை பார்த்த உடனே இப்போ விஜயை பற்றி அசிங்கமாக திமுககாரனை வச்சு பேச வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், எல்லாத்துலேயும். ஏன்டா 5 லட்சம் பேர் வந்ததுக்கே உங்களுக்கு இந்த மாதிரி அசிங்கமாக பேசி வைக்கிறீங்கன்னா நாளைக்கு மாநாடுக்கு 50 கோடி பேர் வருவானுங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? தூக்குமாட்டி தொங்குவீங்களா? நான் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன் திமுகவுக்கு. தயவு செஞ்சு விஜய் அப்படியே விட்டுட்டிங்கனாக்கா மாநாடு ஊருக்கு வெளியில் நடக்கும். நீங்கள் திரும்ப அவரை நோண்டிங்கன்னு வச்சுங்களேன், மாநாடு வந்து ஊருக்கு வெளியில் கிடையாது, ஊருக்குள்ளே மாநாடு மயிலாடுன்னு ஆடுன்னு ஆடுவாங்க, அடித்து ஆடுவானுங்க. அதுக்கப்புறமேட்டு கிரவுண்டு தாங்காது, நீங்களும் தாங்க மாட்டீங்க. இந்த விஷயத்தை ஒரு பக்கம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது எதோடைய நகர்வாக நான் சொல்லிட்டு வரேனாக்கா, இன்றைக்கு விஜய் வந்து ராகுல் காந்திக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா? எதிர்கட்சி தலைவராக வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. இதை தாண்டி விஜயோடைய மாநாடுக்கு ராகுலை அழைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது இப்போ. எஸ். ஸோ அந்த மாநாடுக்கு ராகுல் வந்தார்னு வச்சுங்களேன், திமுக கூட்டணி பக்கம் ஃபுல்லாகவே விஜய் பக்கம் நகர்ந்துருச்சு. அதுதான் தம்பி சொல்கிறேன். எவ்வளோ நாளைக்கு தான் திருட்டுத்தனம் பண்ணுறவங்க கூட இருக்க முடியும் அப்படின்னு ஒரு பார்வை அவங்களுக்கும் இருக்குமா இல்லையா? ஸோ நாளைக்கு ராகுல் காந்தி வந்து அந்த மாநாடு மேடையில் வந்து உட்காந்தாருன்னு வச்சுங்களேன், திமுககாரனுக்கு அடியில் தீய வச்சு விட்ட மாதிரி இருக்குமா? அதான் சொல்கிறது, கத்தவும் முடியாது, பொத்தவும் முடியாது. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணணும்? இப்படி தான் இருந்தாகணும். ஸோ இந்த நகர்வு தான் வேணும்னு நான் நினச்சேன். நீங்கள் என்றைக்கு வந்து மக்களை பற்றி கவலைப்படாமல் கள்ளச்சாராயம் நல்லச்சாராயம் 2த்துலையுமே மக்களை கொண்டீங்க, இயற்கை வெள்ளத்துலையும் பாதிக்கப்பட்டு சாவடிச்சிங்க, இந்த பெருவெள்ளத்தில் நீங்கள் இந்த மாதிரி மூழ்க வச்சிங்க, இயற்கை வளங்களை திருடுவது நீங்கள், இழக்கக்கூடிய விலைவாசியை உயர்த்தக்கூடியது நீங்கள். அப்படி இருக்கும் பொழுது உங்களை நாங்கள் கொண்டாடிக்கிட்டே இருக்கிறதுக்கு நாங்கள்லாம் 200 ரூபா ஊப்பியா? நான் கிடையாதுல்ல. இந்த உடன்பிறப்பு, இந்த உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் புழுத்த போட்டு நாளைக்கு அடின்னு அடிக்கிற அடி 2026 ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு நகர்வாக தான் நான் பார்க்குறேன். தொடர்ச்சியாக நிறைய சுவாரஸ்யங்களான விஷயங்கள் வந்து காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக பேசுவோம் சார். நன்றி.